ஒரே பானம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு லிங்கம் இருக்கு. அந்த பிரம்மாண்டமா அத்தனை கோலமே ஒரு லிங்க வடிவில் இருக்கு. ஆனால் அதில் ஆதாரத்தில் மூலாதாரத்தில் அருகாமையில் கணபதி இருக்கிறார். எப்பொழுதுமே சுப்பிரமணியரும் கணபதியும் அருகாமையில் இருப்பாங்க. குறி குதம்னு சொல்றது. அதனால வீரியத்தினுடைய சக்தி முருகப்பெருமான். புத்திர பேர் கிடைக்குன்னா முருகப்பெருமான் அருள் இருந்தால் தான் ஆண் சந்ததியே உண்டாகும். வீரியத்து ஒரு சக்தி சுப்பிரமணியர், வெற்றிக்கு தடங்களெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி கணபதி. அதனால கணபதி வழிபாடு இல்லாம எந்த மூர்த்திக்கும் வழிபாடு பண்ண முடியாது. அதனால விநாயக பெருமான் முதல்ல இருக்கிறார். சிருஷ்டியாதோ பிரம்மணா சம்யக், பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர் பூஜை பண்றான்னு சொல்றாங்க. அதனால விநாயகர் வழிபாடு எல்லோராலும் கையாளத்தக்கது. அதனால அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அந்த லிங்கத்தினுடைய அடிப்பாகத்தில் இருக்கார். அவருடைய அருகாமையில் அவருக்கு இடது பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்கார். அவருக்கு மேல படைப்பு தொழிலை செய்கின்ற நான்முகனாகிய பிரம்மா இருக்கிறார். அதன் மேல விஷ்ணு இருக்கிறார். அதன் மேல சதாசிவமூர்த்தி ஆகிய சிவலிங்கம் இருக்கு. ஏன் இவர்களெல்லாம் ஒரே திருமேனியில இருக்கணும் அப்படின்னா தனித்தனியா அவர்களை தேடி போய் வழிபாடு நாம் பண்ண வேண்டாம். For more information, watch the full video, link in description.